வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நாள் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஆறாம் தேதி 11வது மாதம், அதே மாதிரி 25, அதே மாதிரி வியாழக்கிழமை இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். கோச்சார பலன்களை இன்றைக்கி என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள், ஒரு விதி வந்து நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லிச்சு அப்படின்னா அதே விதி இன்னொரு விஷயத்தில் வந்து இல்லை அப்படின்னு காமிக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நம்ம சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேத ஜோதிடத்தில் நமக்கு ஒரு சில விஷயங்கள் நமக்கு மேட்ச் ஆகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் தான் அதை இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வீடு கட்ட போகிறீங்க, வீடு வாங்குகிற அமைப்பு, வண்டி வாங்குகிற அமைப்பு, அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு புதிய பொருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, இப்போ லாட்ரியில் பணம் விழுவுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம இந்த கோச்சார கிரகங்கள் தான் நமக்கு பிரதிபலிக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு சொல்லும் இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு இது நடக்கும், இது கிடைக்கும் அப்படின்னு. அது மாதிரி இன்றைய நாள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா எப்பயுமே இந்த கோச்சார கிரகங்கள் வந்து தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள். அதனால தான் இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கையெழுத்து போடுறது, புதிய தொழில் தொடங்குறது, புதிய விதமான விஷயங்கள் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வந்து உங்களுக்கு அதே மாதிரி உங்களை திருமண பொருத்தம் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் உங்களுடைய மனைவிக்கும் வந்து இடையில வந்து அந்த சந்திராஷ்டமம் வந்து கொஞ்சம் இடைவெளி கேப் இருக்கணும். 2 பேத்துக்கு ஒரே நாளில் சந்திராஷ்டமம் வர மாதிரி செட் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. அதுதான் வந்து மிக முக்கியமான விஷயம். அது மாதிரியான சில விஷயங்கள் வந்து ரச்சு பொருத்தம் அப்படிங்க நிறைய திருமண பொருத்தம் பார்க்குறோம் இல்லையா, அதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு, ராசியா நிறம் சந்திர நிறம். சரிங்களா? புரிதல் மேம்படும் நாளாகும், வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும், ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும், தம்பதிகள் இடையே புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும், புதிய வாகன சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து மனதில் மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், வியாபாரத்தில் வரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும், காலப்போக்கில் சிந்தனைகள் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், முதலீடு சார்ந்த குறித்த ஆலோசனைகள் மேலும் இருக்கும், புகழ் நிறைந்த நாளாக, வெற்றி நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு அருமையான ஒரு நாளாக தான் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் சந்தன நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 4, 6 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபராசி வந்து ரொம்ப இருக்கிறதுல கொஞ்சம் ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு ராசி. ஏன்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி வந்து ஒரு சில விஷயங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய, கொஞ்சம் நீங்கள் ரிஷபராசியில் பிறக்கிறீங்க, ரிஷப லக்கணத்தில் பிறக்கிறீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மேன்மேட்டமான ஒரு இடத்துல பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ரிஷபராசியே வந்து கொஞ்சம் ஒரு அருமையான ஒரு ராசி. சரியா? அது மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு, ராசியா நிறம் சிவப்பு நிறம். பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும், சஞ்சலங்கள் உண்டான நாளாகவும், மதிப்பு உண்டான நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து எதிலும் பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாகவும், அரசு காரியங்களில் சிந்தனை செயல்பாடுகளும் மறைமுகமான எதிர்ப்புகளும் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஞ்சலங்கள் உண்டான நாளாகவும், வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி ஒரு விதமான படப்படப்பு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி பெரியவர்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்புகளும், பொறுமையோடு செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. ஒரு சில ட்ராபேக் இருக்குது. நீங்கள் உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம், அதை செய்யுங்க. கட்டாயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் சிவப்பு நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 8, 9ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு, ராசியா நிறம் வெளிர் நீளம். சரிங்களா? அதே மாதிரி அலைச்சல்கள் உண்டான நாளாகவும், பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், புரிதல் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி புதிய வரவுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி வரவுகள் மீறிய செலவுகள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புக்கு, பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் உண்டான நாளாகவும், கல்விக்கு ஏற்ற இறக்கங்கள் சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பணி நிமித்தமான வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. அதே மாதிரி உறவினர்கள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது உறவினர்கள் வழியில் அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி நெருக்கமானவர்களை பற்றி புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும், விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு, ராசியா நிறம் வெளிர் நீளம். சரி, அதே மாதிரி 7, 5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 7 + 5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் சந்தன நிறம். சரிங்களா? எதிர்பார்ப்புகள் கைகூடும் நாளாகவும், செலவுகளில் கவனம் தேவை. அதே மாதிரி அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது, அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் இருக்குது. குடும்பத்தினருடைய சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அரசு சார்ந்த தொடர்பான பணிகள் நிமித்தமான எதிர்பார்ப்புகள் கைகூடி வரக்கூடிய நாளாகும். அதே மாதிரி சில செயல்பாடுகள் மூலமாக எதிர்பார்ப்புகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆடம்பர செலவுகள் குறைந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பணி நிமித்தமான சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சமூக பணிகளில் அலைச்சல்கள் உண்டான நாளாகும், வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது கண்டிப்பாக. சரியா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் சந்திர நிறம். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் நம்பர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 2,
ப்ளஸ் வந்து 6 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் பச்சை நிறம், ஆதரவான நாளாகவும் அதே மாதிரி சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் புரிதல்கள் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறக்கான வாய்ப்புகளும் உதவிகரமான நாளாகவும் ஆதரவு சூழ்நிலைகள் அமையக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி சந்தர்ப்பம் அதை எதிர்பார்த்த வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் சிந்தனை போக்கில் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வர்த்தக சார்ந்த தொழில்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. அதே மாதிரி நண்பர்கள் வழியில் பற்றி புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகும். அதே மாதிரி மாணவர்களிடையே முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. மாணவர்களுக்கிடையே முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது. அதே மாதிரி தடங்கல்கள் இருந்தாலும் அது மறைமுகமான தடைகள் விலகிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது உங்களுக்கு தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு வேறு ஒரு மூலியமாக அது தடைகள் விலகிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஒரு சில ட்ராபேக் இருக்குது, கண்டிப்பாக தான் நீங்கள் சரி வருவீங்க. சரியா? அதனால் உங்களுக்கு இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி +8 6 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு ஒரு ஹைலைட்னா, எவ்வளோ விஷயம் நடந்தாலும் என்ன நடந்தாலும் அசரவே மாட்டாங்க. நல்ல ஒரு தைரியசாலி, துணிச்சல் நிறைந்தவங்க. அதனால தான். சரியா? அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிதுனம், கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் நீல நிறம். சரிங்களா? நீல நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தென்கிழக்கு திசையும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீல நிறம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும், பிரச்சனைகள் குறையும் நாளாகும், எதிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள். அதே மாதிரி குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வியாபார பணி நிமித்தமாக விவேகம் முயற்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். துணை வேலை செய்வருடைய உறவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும். அதே மாதிரி வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. தேவைக்கு இருக்கப்படி செலவுகளும் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பிரச்சனைகள் உடனடியாக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கனிவு நிறைந்த நாளாக, வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில பிரச்சனைகளை உங்களுக்கு இன்றாலும் சால்வ் பண்ண முடியும். கண்டிப்பாக சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப நாள் இருந்த பிரச்சனை இன்றைய நாள் உங்களுக்கு சால்வ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு 1 5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 1 + 5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு, நிதானித்து பயணிக்க வேண்டிய நாளாகும், கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகும், ஏற்ற இறக்கங்களான நாளாகவும் இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சரியா? பேச்சுக்களில் நிதானம் வேண்டும். அதே மாதிரி பிற மொழி பேசும் மக்களை புரிந்து கொண்டு செயல்படுறது நல்லது. உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி விமர்சனங்கள் பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கி மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராமல் சில நல்லதுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உயர் அதிகாரியுடைய அரவணைப்பும் அன்பும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நிதானமாக பயணிக்க வேண்டிய நாளாக இருக்குது. ஒரு சில டிராபேக் கண்டிப்பாக இருக்குது. இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் செய்து பாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் வந்து ஆரஞ்சு நிறம். மெயினாக வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு எந்திரிச்சோன்னே உங்கள் இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து இஷ்ட தெய்வத்தை வழிபடுவாங்க. அது வந்து உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஏன்னா இயற்கையாகவே வந்து அவங்களுடைய ஜாதக ரீதியாகவே உங்களுக்கு இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில கடவுள்கள் வந்து இயற்கையாகவே அமைஞ்சிரும். காரணம் என்னென்னா அவங்களுடைய ராசிக்கு அவங்களுடைய லக்கணத்துக்கு பேஸாக பார்க்கும்போது அந்த தெய்வம் வந்து அவங்களுக்கு இயல்பாகவே வந்திருக்கும். அது மாதிரி இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியம். அதுபோக சில பேருக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமாக பண்ணுவாங்க, பரம்பரையாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் கூட சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குது. மெயினாக வந்து இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்குமே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கிராம தேவதைகளை வழிபடுறது தான் வழக்கம். அதுதான் நமக்கு இன்றைக்கும் குலதெய்வ வழிபாடாக இருக்குது. சரியா? அது வந்து ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக செய்யுங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு, ராசியா நேரம் வந்து உங்களுக்கு பிங்க் நிறம். சரிங்களா? ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும், லாபம் மேம்படக்கூடிய நாளாகவும், செலவுகள் உண்டான நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சக ஊழியரிடத்தில் ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியான அறிமுகங்கள், லாபங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மனதில் இருந்த ஒரு இறுக்கமான நிகழ்வுகள் மறைந்து ஒரு கலகலப்பான ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து நவீன கருவிகள் வாங்குவதன் மூலம் ஆர்வம் ஏற்படுறக்கும், ஈர்ப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி புத்திர வழிகளில் சுப செலவுகள் உண்டானதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் பிங்க் நிறம் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 4 3ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் சிவப்பு நிறம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு
ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மகிழ்ச்சிகரமான நாளாகும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆலோசனைகள் கிடைக்கும், அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான நாளாக, அதே மாதிரி வியாபாரத்தில் ஒப்பந்த சம்பந்தமான சாதகங்கள், உத்தியோகத்திலையும் சூட்சமங்களை அறிந்து செல்லும் சேமிப்புகளை குறித்து ஆலோசிக்கக்கூடிய நாளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மன மகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி விருந்தினர்கள் வருகையால் மன மகிழ்ச்சி சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசி நிறம் இளம் சிவப்பு நிறம். சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வியாபார ரீதியாகவும் சரி உங்களுக்கு இன்றைய நாள் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 5+1 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து தெற்கு, ராசியா நிறம் வந்து உங்களுக்கு பச்சை நிறம். அதே மாதிரி மாற்றங்கள் உண்டான நாளாகும். நிதானம் வேண்டும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானம் வேண்டும். அதே மாதிரி எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. நிதானத்தோடு பயணிக்க வேண்டிய நாளாக இருக்குது. அதே மாதிரி பழைய நிலவுகள் மூலமாக சில மாற்றங்கள் தடுமாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி தேவையற்றதை நிறைவேற்றுவதை கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்காமல் விட்டுறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக இது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கிறப்ப அதை நீங்கள் செய்யாமல் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அது வந்து ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி வியாபாரத்தில் நிதானத்தோடு பயணிக்கக்கூடிய நாளாக இருக்குது. புதிய யுக்திகள் மூலமாக வியாபாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகும். அதே மாதிரி ஒன்றைய நாள் பார்த்து சமூக பணிகள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்குது. ஒரு சில ட்ராபேக் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் இஷ்ட தெய்வ குல தெய்வ வழிபாடு கட்டாயமாக செய்யுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மாற்றங்கள் கொஞ்சம் இருக்கிறதா இருக்குது. சரியா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் பச்சை நிறம். பச்சை நிறம் தான் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி 6+2 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம். சரிங்களா? ஆதாயம் கிடைக்கும் நாளாகும். திருப்தி உண்டான நாளாகும். வியாபாரம் விரயங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது. சரிங்களா? வியாபாரத்தில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் உண்டான அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அறிமுகங்கள் இல்லாதவருடைய கவனமாக பழகுவது ரொம்ப நல்லது. புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் உண்டான நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் போட்டிகள் நிறைந்த நாளாகவும் இருக்குது. கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி மன வருத்தம் தோன்றி மறையறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இன்றைய நாளாக இருக்குது. விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சுபம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ட்ராபேக் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நாள் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். ஒரு 3 மணி வரைக்கும் தான் அப்படி இருக்கும், கொஞ்சம் ஆறிடும். சரிங்களா? ஏன்னா எல்லா நாளும் எல்லா மாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அதனால சொல்கிறேன். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம். சரிங்களா? அதே மாதிரி 8-3 உங்களுக்கு அதிர்ஷ்டமாக. எப்பயுமே இந்த 8-3 இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் சில விஷயங்கள் ட்ராபேக்காக தான் இருக்கும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு, ராசியா நிறம் இளம் மஞ்சள் நிறம். சரிங்களா? அலைச்சல்கள் உண்டான நாளாகும். அதே மாதிரி மதிப்பு மேம்படும் நாளாகவும் உதவி கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. அரசு சார்ந்த துறைகளில் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சிறிய முதலீடுகள் மூலம் லாபங்கள் அடைவீர்கள். புதிய தொழில்நுட்பம் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பணிகள் புதிய மதிப்பீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி எழுத்துத்துறை சார்ந்தவர்கள் புதிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வங்கி சார்ந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வெற்றிகரமான நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளம் மஞ்சள் நிறம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 2+3 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கேன். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.